இப்போ தான் நியூ என்ட்ரி கொடுத்தாங்க. அவரோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாஸ் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? காற்று பெரிய அளவில் வீசுது, ஆனால் பஞ்சரான வண்டிக்கு பம்பு தான் வேணும். இந்து மாடல், காவி மாடல், தேசிய மாடல், இது திராவிட மாடல். அது நிமிஷமாக காலி பண்ணிடுவோம், பாகிஸ்தானை காலி பண்ண மாதிரி. ஸோ 2 நாளாக முடிச்சிருவீங்கன்னு சொல்கிறீங்க சார்? ஆமாம், அத்தனைக்கு தயாராக இருக்கும். அதுதான் சர்ப்ரைஸ். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பாஜகவின் மூத்த தலைவர் மற்றும் பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்ல விஷயம். தேர்தல் களை கட்டுது சார். ஸோ இப்போ இருமுனை போட்டியா இருக்குமா, எப்படி இருக்கும் சார் உங்க பார்வையில்? உலகத்துக்கே தெரிஞ்சது இருமுனை போட்டிக்கு வாய்ப்பு குறைவு. ஏன் சார்? சீமான் இருக்காரு, ஓகே விஜய் இருக்காரு, ஓகே அப்புறம் என்டிஏ, ஓகே அப்புறம் திமுக கூட்டணி. ஓகே நேச்சுரலாக 4ஆகுது. இது ஓகே 4 ஆகுதா 3 ஆகுதா 5 ஆகுதா தெரியாது. டெஃபினட்டாக 2 கிடையாது. ஓகே சார். இப்போ விஜய் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டக்குனு மைண்ட் வந்த ஒரு கேள்வி சார். அதாவது என்டிஏவும் விஜயும் ஒரு கூட்டணி வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் வைப்ஸ் போயிட்டு இருந்தது சார். அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? நீங்களே சொல்லிட்டீங்க சோஷியல் மீடியான்னு. ஓகே சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் எழுதலாம், நினைக்கிறது எழுதலாம், எப்போ வேணாலும் எழுதலாம். ஓகே எழுதுறதுக்கு முழு ரைட் இருக்குது. அதுக்கு உடனே பெரிய விமர்சனங்கள். அதனால் அப்படி எழுதப்பட்டது. அதனால் அதற்கு மேலே அதுக்கு உண்மை இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் 7 நாள் கழிச்சு தெரியும். சார், அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரஜினி சாரை பேசுகிற மாதிரி என்டிஏ தரப்புலேருந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன சார்? மறுபடியும் அதுதான், அதாவது தன்னுடைய அவர் பெரிய உயரமானவர் ஃபிசிக்கலி, ஆனால் அவருடைய அரசியல் உயரம் என்னன்னு தெரியாது. ஓகே அரசியலும் சினிமாலேயும் பொதுமக்கள்கிட்டையும் எவ்வளோ உயரத்தில் இருக்கிற ரஜினியை பற்றி பேசினா அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே அதனால் நெகட்டிவ் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணியிருக்காரு. அதற்கு தகுந்த பதிலடி பல பேர் கொடுத்துருக்காங்க. நான் பேசினேன்னு அவர் இன்னும் வசத்துறதா. சார், இப்போ இந்த தாவேகா பண்ணுற ஒரு சில விஷயங்கள்னால அவங்களோட வாக்கு சதவீதம் குறையும் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க சார் ஒரு அரசியல்? அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன, ஒரு சில விஷயங்கள் அவர் கொடுத்த பேட்டியாக இருக்கலாம், இல்லை அட்டென்ஷன் சீக் பண்ணுறதா இருக்கலாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து மக்களிடத்தை பேசுகிறப்போ ஒரு மாஸ் இதாக இருக்கலாம். அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? தாவாக்காவுக்கு என்ன ஓட்டுன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் இது குறையுமா கூடுமான்னு எப்படி சொல்லுவீங்க? சார், ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க சார் அனாலிசிஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் ஹைக்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? நான் செஃபாலஜியை நம்புறது இல்லை. செஃபாலஜிங்கிறது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குருட்டாம்போக்கானது. ஓகே குருட்டாம்போக்கானது. அவங்களுடைய அந்த கணிப்பில் எடுக்கப்பட்ட நம்பர்கள் எவ்வளவு? ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஓட்டர்கள் மத்தியில் ஒரு 1000 கணக்கான எடுத்து அதுக்கான ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலா தான் ஜெயிக்கும்னு சொல்கிறது. எல்லா செஃபாலஜியும் வரிசையாக எடுத்து பாருங்கள். 234 இருக்கா, அதில் 100லேருந்து 110 வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். 98 வந்தால் 2 தான் தப்பும்பாங்க, 112 வந்தால் அப்சல்யூட்லி ரைட்டும்பாங்க. சேஃபான ப்ரெடிக்ஷன் சொல்கிறது தான் எல்லாருக்குமே வழக்கம். அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் சொல்கிறது யாராலையும் முடியாது. அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் சொன்னால் அந்த ப்ரெடிக்ஷன் ரியல் ப்ரெடிக்ஷன் இல்லை, அது குருட்டாம்போக்கில் கிடைச்ச அன்றைய தேதியில் அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. சார், ஒரு சின்ன டவுட் இதில். அதாவது மக்களை நேரில் களத்தில் சந்திச்சு தானே சார் இவங்க எல்லாருமே ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் குருட்டாம்போக்குன்னு எதனால சொல்கிறீங்க? நீங்கள் அவங்க சந்திக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் பாருங்கள், சரி, எத்தனை வீடியோ கொடுக்குறாங்க. ஒரு 4-5 வீடியோ கொடுங்க எஸ், சாம்பிளுக்கு. அதுலேருந்து அவங்க இன்ஃபர் பண்ணி போடுறாங்க. ஓகே அது மட்டும் இல்லாமல் செஃபாலஜிஸ்ட்லாம் 100% பார்ட்டிசன் அல்ல. ஓகே அவங்களுக்குன்னு ஒரு வியூ வச்சுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் செஃபாலஜி நான் நம்புவது இல்லை. செஃபாலஜிக்கு எதிராகத்தான் பல விஷயங்கள் போயிருக்கு. ஓகே இது இந்த எக்ஸிட் போல்பாங்க. எக்ஸிட் போலில் காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு பூத்தில் அத்தனை பேரையும் பார்க்குறாங்களா? அப்புறம் எக்கச்சக்கமான பூத் பார்க்குறாங்களா? ஒரு பூத்து எப்படி வரும்? ஒரு ஜாதி அல்லது ஒரு மதத்தில் ஒரு பூத்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதே பூத்து வந்து எல்லாத்துக்கும் செல்லாது. அதனால் செஃபாலஜி அது ஒரு என்ன சொல்லலாம், பொழுதுபோக்கு அல்லது வந்து பெய்டு, ரெண்டுக்குள்ளே இருக்கும். அதனால வருமானம் மிக்க தொழில். ஓகே சார், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியாக போகிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துக்கலாம். அவங்க ரொம்ப அலைன்ஸ் பேசினாங்க, பட் கடைசியில் அது கை கூடலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் டிஎம்கே பொறுத்தவரை நிறைய பேரை கிராப் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ என்டிஏ அதில் வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அது உண்மையா? எதனால் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, பலமாக இருக்கிற கட்சியில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரணுங்கிறாங்க. ஓகே பலமாக இருக்கிற கூட்டணியில் எனக்கு எவ்வளோ கூட அவ்வளோன்னு டாமினேட் பண்ணுறாங்க, டிக்டேட் பண்ணுறாங்க. அது பலமா? பலம் இல்லை.
பலவீனமாக இருக்கிறாங்க, பயந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி டிக்டேஷன், அந்த மாதிரி டிஸார்கனைசேஷன் இருக்குது. பலமில்லாத குறைவான கூட்டணியில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க. ஆட்சியில் பங்கு கேட்கல. 23 மாநிலங்கள் ஆளுகின்ற பிஜேபி, எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து போகின்ற பிஜேபி, தான் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி கொடுக்குற பிஜேபி இங்கே எதுவும் கிளைம் பண்ணலையே. இவ்வளோ சீட்டு வேணும், எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும், கிளைம் பண்ணலையே. அதனால் இதுதான் மனமார்ந்த கூட்டணி. அது மதசார்பற்ற கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற இந்து மதசார்பற்ற கூட்டணி. சார் ஒரு சின்ன கேள்வி. பிரேமலதா மேம் வந்து இங்கே என்டிஏவோட தான் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஈஷா அந்த நைட்டில் கூட பார்த்தோம் அவங்கள. பட் ஆனால் என்ன சார் ஆச்சு அந்த ஒரு நாளில்? அதாவது நீங்கள் கேட்க வேண்டியது அவங்கள்ட்ட, அவங்களுக்கு என்ன ஆச்சு இதனால்? ஏன்னா ஒன்றும் உங்கள் கூட்டணியில் தானே சார் பிரேக் ஆஃப் ஆச்சு, எதனால? பிரேக் ஆஃப் இல்லை, அவங்க ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ போனவங்கள பற்றி என்ன பேச்சு? சார் இப்போ யாராவது உள்ளே வருவாங்களா சார்? வருவாங்க. யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் சொல்லிவிட்டு அது சர்ப்ரைஸாக இருக்காது. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணி சொல்கிறேன். சார் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு கேள்வி சார். அண்ணாமலை அவர்கள் வந்து நல்ல பொறுப்பில் இருந்தாங்க. ஸோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அவர் இன்ஸ்பிரேட்டராக இருந்தார், உண்மைதான். என்ன சார் ஆச்சு? அவர் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தா நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாக. ஏன் சான்ஸ் கொடுக்கலையா மேலிடத்துலேருந்து? என்ன சார்? என்ன சார் ஆச்சுன்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக, ஒருவேளை என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமானால் அதை நீங்கள்கிட்ட தான் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட போய். ஏன்னா ஒன்றுமே ஆகலை. அவர் நல்லா இருக்கார், கட்சி நல்லா இருக்குது, அவருக்கு உரிய அங்கீகாரம் இருக்குது, கட்சியில் எல்லாரும் அவர் மேலே அன்பாக இருக்காங்க. கட்சியில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரி லீடராக இருக்கார், யூத் லீடராக இருக்கார். கட்சியில் மட்டும் இல்லை, சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரிவுலையும் இருக்கார், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கார். அறிவார்ந்த, அன்பார்ந்த, உயர்ந்த, இளமையான, உண்மையான தலைவராக இருக்கார். சினிமா தலைவர் அல்ல இது, அவர். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகல, நல்லா இருக்கார். அவர் எங்களோடு இருக்கார், சேர்ந்திருக்கும். சார் ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடிக்கும் அண்ணாமலை சாருக்கும் ஏகப்பட்ட ஒரு சின்ன இஷ்யூஸ்லாம் போச்சு. பட் சடனாக எப்படி சார் அப்படி ஒரு ஒத்துமை வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதோட பதில் சார். சடனாக ஒத்துமைங்கிறது, சடன்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்துருக்கீங்க. சாதாரணமாக தன்னுடைய மனக்கிடக்கைகளை சொல்லுவதற்கு சுதந்திரம் உள்ள கட்சி பிஜேபி. ஆனால் ஒரு வட்டத்துக்குள்ளார ஒரு சில காரணங்களால் முதல்ல அவர் தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிட்டாரு. சப்சிக்வெண்ட்டாக இந்த பார்ட்டியினுடைய டிசைன் இதுதான், இந்த பார்ட்டியினுடைய கட்டுப்பாடு இதுதான்னு அதை மாற்றிக்கிட்டாரு. இப்போ பார்ட்டி என்ன லைன் எடுக்குதோ அந்த லைன் அவரும் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் கூட பல பேட்டியில் சொல்லியிருக்கார், நான் என்னுடைய கருத்து வேறு, ஆனால் நான் பார்ட்டியோட லைனில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை, அவர் அப்படியே இருக்கார். எடப்பாடி இன்றைக்கி சாணக்கியாவுடைய இன்டர்வியூவில் எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுறப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் ஒன்றும் இல்லாததை ஊதிப்பெருக்க முயற்சி செய்கிறீங்க? சார் சப்போஸ் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுனா முதலமைச்சர் யார் சார்? எடப்பாடி சாரா இல்லைன்னா வேறு யாரும் இருப்பாங்க? நீங்கள் யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சார் டிடிவி தினகரன் ஐயா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போதே சார், உண்மையா? எப்படி அவர் இருக்க முடியும்? இல்லை சார், அவரும் ஸ்ட்ராங் தானே. அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, எவ்வளோ ஜெயிப்பார், அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கும் அவருக்கு என்ன கணக்கு வழக்கில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் எடப்பாடி அவர்களை இயக்குவதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போதே சார், உண்மையா? அப்பாடி, அதாவது அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னோன்னா அவர் இயக்கிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கார், துப்பாக்கியை முதுகில் வச்சு கேட்டு இருக்கிறாருன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்சல்யூட் மெஜாரிட்டி வருவது அதிமுகவுக்கு மட்டுமே. டோட்டலில் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். இது என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்குவது அதிமுக, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி. இதை குழப்புகின்ற வகையில் திமுக களத்தில் இறங்கிறதுக்கு காரணம் இந்த கூட்டணி மீது அதுக்கு அதிகமான பயம். அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சியை பற்றி விமர்சித்து இது மேலே பச்சாதாபமும் பரிதாபம் படுவதற்கு காரணமே இல்லை. அதாவது ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்ட மாதிரி தான் இதோட ஸ்டாலினுடைய ஸ்டாண்டு. அதனால் கூட்டணி ஆட்சி என்பதற்கு திமுகவில் அடிதடி நடக்குது. இங்கே அப்படி இல்லை, தலைமை தாங்கும் அதிமுக ஆட்சி. அதை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க. சார் திமுகவில் அடிதடி நடக்குதுன்னு சொன்னீங்களே சார், சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்தீங்க, என்ன அடிதடி தெரிஞ்சு பார்க்குறீங்க? ஏசிக்கோட இன்னும் கூட்டணி வரல, அவர் அதற்கு மேலே சீட்டு கேட்குறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, 6-5 ஆகிட்டாங்க. முஸ்லீம் கட்சிகள் கூட 2க்கு 1 மாறினாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. காங்கிரஸுக்கு என்னவோ தெரியல, அதீத
ஆசை கொண்டு கூட கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி இருந்த காங்கிரஸ் மாறி போய் மாவட்டத்துக்கு ஒன்று கூட இல்லாத போச்சு. அதன் மீது இவருக்கு கரிசனத்துக்கு காரணம் தெரியல. இப்படி இர்ரேஷனல் அண்டு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு திணறுகிறார் ஸ்டாலின். அதனால தான் சொல்லுவேன். சார், இன்னும் மற்றொரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக போராட்டம் நடத்தியிருந்தாங்க என்டிஏ மகளிர் அணி சார்பாக, இந்த மாதிரி பெண்கள் வன்கொடுமையை பற்றி. அதன் பற்றி உங்கள் பார்வை என்ன சார் திமுக ஆட்சியில்? இது பக்கம் பக்கமாக சொல்லலாம். ஓகே சார். தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஓ. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஆட்சியாளர்களை தண்டிக்க வேண்டிய விஷயம். சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் மூலமாக பெண்ணுக்கு பாதுகாக்கணும். ஒரு ஜெண்டர் என்பதால் மட்டும் அவங்க புறக்கணிக்கப்படுவது, அவமானப்படுத்தப்படுவது மனிதாபிமானமே இல்லாதது. அந்த மனிதாபிமானம் இல்லாததுக்கான பேசிக் ரூட் ட்ரக்ஸ் அண்டு லிக்வர்னு தான் நான் சொல்லுவேன். அது தெரியும் போது அவனுக்கு கண்ணு தெரியறதில்ல. அந்த அடிப்படை விஷயத்தில் கோளாறாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அடிப்படை அப்படி தான் இருக்கும். இங்கேயே பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய காப்பாற்ற வேண்டிய காவல்துறை காப்பாற்றலை. காப்பாற்றாதது காரணம் காவல்துறை. அண்ணன் கருணாநிதி சொன்ன மாதிரியே சொன்னேன், காவல்துறையினுடைய ஈரல் கெட்டுப்போச்சு. சாராயம் அடித்தா எல்லாருக்கும் ஈரல் கெட்டு போகும், காவல்துறைக்கு ஈரல் கெட்டுப்போச்சு. அதனால் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இதை நாம் கண்டிச்சிருக்கோம், பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறோம், நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம், இப்போ பாம்லெட் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து திமுகவை இந்த தடவை தண்டிக்கும். சார், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரதும், அதே மாதிரி அடுத்த வாரம் அமித்ஷா அவர்கள் வரக்கூறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. என்ன சார் நடக்குது மக்கள்? தமிழ்நாடு என்ன ஃப்ரான்ஸில் இருக்கா, இல்லை தமிழ்நாடு இந்தியாவுக்கு வெளியே இருக்கா? தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரக்கூடாதா? வருவதற்கு காரணம் சொல்லணுமா? அதுக்கு தேர்தல் மட்டுமா இருக்கணும்? தேர்தல் என்பதால் இப்போ அதிகமாக வருகிறாருன்னு இது மொத்தத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். சார், புது அலைன்ஸ் வரதுனால அமித்ஷா வராரா, ஈர்க்க வராரா, இல்லை கட்சி பிரச்சனையை தீர்த்து வைக்க வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போகுது சார். அப்படி ஏதாவது அதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கா? கட்சியில் பிரச்சனை இருக்கிறதாக ஏதாவது சுட்டி காமிங்க, சொல்லலாம். இல்லை, தேர்தலுக்காக வருவார். இதற்கு உங்களுக்கு ஒரு பின்னால் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். பார்லிமெண்ட் தேர்தலில் எத்தனை முறை வந்தார்? 21 எவ்வளோ வந்தார்? அதற்கு முன்னால் 19 வந்தார். அமித்ஷா பிரதமர் மோடி ஸ்டார் கேம்பெயினர் ஃபார் பிஜேபி. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, எந்த மாநிலத்துக்கு, வெஸ்ட் பெங்கால் உட்பட எல்லாத்துக்கும் தேர்தலின் போது அதிக நேரம் கொடுத்து அதிக உழைப்பை தருவார்கள். அந்த வகையில் வராரு. அவங்கள்ட்ட யாரும் ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட வைத்தறிச்சல்னால இதை கமெண்ட் பண்ணுறாங்க. சார், நிறைய கட்சிகள் இருந்துமே பாஜக அதிமுகவோட சேர்ந்துருக்காங்க சார். எதுக்கால அதிமுகவை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? திமுக வர்சஸ் அதிமுக ரெண்டில் ஒன்று தான் பிஜேபி சேர்ந்தாங்க தமிழ்நாட்டில். ஓகே. அதில் தெய்வ நம்பிக்கை, தேச நம்பிக்கை, அடிப்படை தேசப்பற்று உணர்வு, இந்த மாதிரி கோர் இஷ்யூஸில் திமுகவோட அதிமுக மாறி இருக்கு. ஓகே. பிஜேபி விரும்புகின்ற கோர் இஷ்யூஸ் முழுசாக அதிமுக ஃபுல்ஃபில் பண்ணுது. ஆனாங்கிற ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கே தவிர, ஆனால் இது தனித்துவமாக பல விஷயங்கள் பிஜேபியோடு ஒத்து போகிற மாதிரி வருது. அதனால் எங்களுக்கு இது சாய்ஸ். சார், இன்னொரு கேள்வி இருக்குது. ஸோ ஸ்டாலின் வரார், வெற்றி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எக்ஸிபிட் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஏன் சார் நம்மளோட என்டிஏ சார்பாக எதுவுமே அப்படி பண்ணலை அப்படிங்கிறது மக்களின் கேள்வியாக இருக்குது சார். அரசாங்கம் இருக்குது, டிஐபிஆர் இருக்குது. அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து அள்ளி வீசுகிறாங்க, அப்போ விட்டு சொத்து மாதிரி. நம்ம காசை போயிட்டுருக்கு. அதனால் பயத்திலே அவர் வேகமாக முதல்ல கிளம்பி போகிறாங்க. நாம் நம்பிக்கை இருக்குது, அடிப்படை விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாளாக வெளியே வரும். ஓகே. ஆப்ரேஷன் சிந்தூரில் 7 நாள் கழித்து தான் அடித்தோம். கரெக்டு. ஆனால் ஒரு 2 to 1.5 டேஸ்லேயோ 2 டேஸ்லேயே முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். ஓகே. ஓகே. அதனால் இது ஆப்ரேஷன் தமிழ்நாடு, ஆப்ரேஷன் இந்து மாடல், காவி மாடல், தேசிய மாடல், இது திராவிட மாடல். அது நிமிஷமாக காலி பண்ணிடுவோம், பாகிஸ்தானை காலி பண்ண மாதிரி. ஸோ 2 நாளாக முடிச்சிருவீங்கன்னு சொல்கிறீங்க சார்? ஆமாம், அத்தனைக்கு தயாராக இருக்கும். ஓகே. நிறையா ட்ரோன்ஸ் இருக்குது, நிறையா விமானம் தாங்கி இருக்குது, நிறையா விமானம் தாங்கி கப்பல் இருக்குது. ஓகே. அந்த ஆயுதங்கள் எப்பப்போ எங்கெங்கே எடுக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய பெரிய வருத்தம் என்னென்னா, 1-2 ட்ரோன்லேயே அவங்க காலி ஆகிடுவாங்க. ஆயுதங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். சார், அந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறதுக்கா நீங்கள் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்களா? அது என்னவாக இருக்கும்? அதுதான் சர்ப்ரைஸ். சார், மற்றொரு கேள்வி இருக்குது சார். அதாவது டிஎம்கேவை கண்டா அதிமுகவும் இவங்களும் நடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
பலவான் வந்து என்றைக்குமே வந்து தன்னை பலவான் சொல்லிக்க மாட்டான். பலவீனன் தான் பலவான்னு சொல்லி அந்த பலவீனத்தை மறைப்பான். ஒவ்வொரு தடையும் ஸ்டாலின் வந்து தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு அதிமுக என்ன உங்களுக்கு சம்மந்தம்ல அது ஒரு பேரலல் கட்சி. அந்த கட்சியில் வந்து இப்போ பிஜேபி முழுங்கிரும் பிரதமர் முழுங்கிருவார்னு சொல்லி உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதை பற்றி நீ எங்கே வேலை போகிறாய்? டோட்டலாக உனக்கு எதிரான கட்சி இது. டோட்டலாக உன்னுடைய ஐடியாலஜிக்கலே எதிரான கட்சி. திமுகவை அழிக்க வேண்டும் என்று துவக்கப்பட்ட கட்சி அதிமுக. அதை பற்றி நீ கவலைப்படுறேன்னு இருக்கும். நீ டைவர்சிங் டாக்டிஸ் அல்லது பயந்து சாவுற. சார் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சா சார் என்டிஏக்குள்ள? இல்லை புது கட்சி வரதுக்காக நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்களா சார்? அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய கட்சியில் உட்காந்து பேசணும். ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்துக்கு வந்து முதல்ல ஒரு குழு பேசும். வெளியே வரப்போ பத்திரிக்கையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த நாள் போகும். கோவிலில் இது கோர்ட்டில் வாய்தா கொடுக்குற மாதிரி அடுத்த வாய்தா தேதி குறிப்பிடப்படும். வருவாங்க, பேசுவாங்க. 5 கேட்டால் 5 ஏற்கனவே வாங்கினோம் 10 கேட்பான். இவங்க பரிதாபப்பட்டு 3 கொடுப்பாங்க. இந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய சீட்டு பேரங்கள் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இது ஒரு 15 நாளாக நடக்குது. பிஜேபி என்டிஏ கூட்டணியுடைய எல்லாம் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இங்கே பேதங்களே இல்லை. 15 நிமிஷத்தில் உட்காந்து தொகுதி, பேர், கேண்டிடேட் எல்லாத்தையும் கைது கொண்டு வந்துடும். முடிஞ்சிருச்சா சார்? முடிஞ்சிருச்சு. எப்போ சார் நமக்கு தெரிய வரும்? உங்களுக்கு எப்போ சொல்லணும் அப்போ சொல்லிடும். கரெக்டாக சொல்லிடும். முன்னாலேயே வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டலாம். சார் இப்போது டிஎம்கே பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. தாவேகா விஜய் அவர்கள் இப்போ தான் நியூ என்ட்ரி கொடுத்தாங்க. அவரோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாஸ் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? காற்று பெரிய அளவில் வீசுது. ஆனால் பஞ்சரான வண்டிக்கு பம்பு தான் வேணும். பம்பில் காற்று போனால் தான் பஞ்சர் சரியாக போகும். பெரிய காற்று அலைகள் ஓட்டாக வாக்கு சீட்டுக்குள்ளார போகணும் பட்டன் அழுத்துறதுக்கு. அந்த காற்று இங்கே போகுமான்னு தெரியாது. சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்களுடைய இன்டர்வியூவில் மிகச்சிறப்பாக சுருக்கமாக ஆனால் சென்சேஷனலாக பளிர்னு நேயர்கள் விரும்பக்கூடிய நீங்கள் கேள்வி கேட்டதற்கு நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார்.